ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி முள்ளு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த முள்ளு முறுக்கை ரொம்ப மொறுமொறுப்பாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. வீட்ல அரைச்ச மாவு, கடையில வாங்குன மாவு எதா இருந்தாலும் பரவால்ல. நான் கடையில வாங்குன மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி மாவ லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மாவ கருக விட்டுறாம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மாவு வறுத்துட்டு முறுக்கு சுடும்போது முறுக்கு நல்லா மொறுமொறுப்பா வருங்க. 5 நிமிஷம் மாவ நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி கை பொறுக்குற சூடுல மாவ தொட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாம இருக்கணுங்க. இப்போ இந்த மாவு கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்ததா எந்த கப்ல நம்ம அரிசி மாவு அளந்தோமோ, அதே கப்ல ஒரு 3/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸர் ஜார்ல இந்த பொட்டுக்கடலைய போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அரிசி மாவோட இதையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சலிச்சு எடுக்கும்போது முறுக்கு பிழியறதுக்கு நல்லா ஈஸியா இருக்குங்க. பாருங்க, இப்படி சலிச்சு எடுக்கும்போது இதுல பாருங்க எவ்வளோ கப்பி இருக்குன்னு. இதெல்லாம் வெளியில எடுத்துடலாம். இப்போ இந்த மாவோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு உப்பு மிளகாய் பொடி அளவு கரெக்டாக இருக்குங்க. மாவு பிசைஞ்சிட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் அதுக்கப்புறமா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசி மாவு அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா தள தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணியை நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச மாவு மேலே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த சுடு தண்ணி போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாவு நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க. மாவு கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி தெளிக்கிறதுக்கு நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய எல்லாம் தண்ணி தெளிச்சிட வேண்டாம். லைட்டா தண்ணி தெளிச்சு, நல்லா ஒரு செமி சாஃப்ட்டா மாவ பிசைஞ்சுக்கணுங்க. மாவ ரொம்ப தளர்த்தியா பிசைஞ்சிங்கன்னா, முறுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்கும். மாவ ரொம்ப ஹார்டாவும் பிசைஞ்சிடக்கூடாதுங்க. அப்புறம் முறுக்கு பிழியறதுக்கே வராது. ஹார்டாவும் இல்லாம, சாஃப்ட்டாவும் இல்லாம, நல்ல ஒரு செமி சாஃப்ட்டா மாவு பிசைஞ்சுக்கணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு விரல் வச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, மாவு அப்படியே கொஞ்சம் திரி திரியா வர மாதிரி இருக்கணுங்க. இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வைக்காம இருந்தா மாவு ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்போ இந்த முறுக்கு பிழியறதுக்கு நம்ம ஸ்டார் அச்சு தான் பயன்படுத்த போறோம். இந்த மோல்டுல எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் எண்ணெய தடவிக்கலாங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த முறுக்கு பிழியிற அச்சுல போட்டு நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு மாவ எடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மாவ மூடி வச்சிடணுங்க. மாவ அப்படியே திறந்து வச்சீங்கன்னா, மாவு ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்புறம் முறுக்கு சுடுறதுக்கும் வராது. இந்த முறுக்க நம்ம அப்படியே டைரக்ட்டா எண்ணெயில பிழிய போறது இல்லைங்க. ஒரு தட்டுல இல்ல கரண்டியில பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் தான் எண்ணெயில வந்து போட போறோம். அப்படியே எண்ணெயில பிழிஞ்சிங்கன்னா, முறுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்ல வராதுங்க. அதனால ஒரு தட்டுல பிழிஞ்சிட்டு, தட்டோ இல்ல கரண்டியோ அதுல பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டுல கொஞ்சமா இந்த மாதிரி எண்ணெய தடவிக்கலாம். நல்ல பொறுமையா, நிதானமா இந்த மாரி ரவுண்ட் ஷேப்ல நல்லா முறுக்க பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 3 சுத்து இல்லன்னா 4 சுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. முறுக்கோட எண்டிங்க இந்த மாதிரி ஒட்ட வச்சுருங்க. அப்பதான் முறுக்கு நல்லா பிரியாம வரும். சுடு தண்ணி ஊத்தி மாவு பெசஞ்சதுனால, முறுக்கு இந்த மாதிரி விடாம நல்லா அழகா ரவுண்ட் ஷேப்ல வருங்க. நீங்க இதே பச்சை தண்ணி ஊத்தி பெசஞ்சீங்கன்னா, முறுக்கு நடுவுல நடுவுல வந்து விட்டுரும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வராது. மாவு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே நல்லா வறுத்துக்கணும். சுடு தண்ணி ஊத்தி நல்லா மாவு பெசஞ்சுக்கணும். பெசஞ்ச மாவு நல்லா செமி சாஃப்ட்டா இருக்கணும். இந்த 3ம் பெர்ஃபெக்ட்டா செஞ்சீங்கன்னாலே, சூப்பரா இந்த மாதிரி முறுக்கு வந்துருங்க. இது 3ம் தான் முக்கியமான டிப்ஸுங்க.
கரண்டியோட பின்பக்கம் மாவை இந்த மாதிரி முறுக்கு ஷேப்பில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த கரண்டியை அப்படியே லைட்டாக இப்படி திருப்பி விட்டுருங்க. தட்டில் முறுக்கு பிழிஞ்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே கையில் எடுத்தீங்கன்னா முறுக்கு உடஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே மெதுவாக இந்த முறுக்கை எடுங்க. அழகாக இந்த கரண்டியோட வந்துடும் பாருங்க. இதை அப்படியே எண்ணெயில் லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுருங்க. எண்ணெயை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மிதமான சூட்லேயே இந்த முறுக்கை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. முறுக்கை எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுடலாம். அப்புறமா லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. உடனே கரண்டி போட்டிங்கன்னா முறுக்கு உடஞ்சி வந்துடும். கொஞ்சமாக வெந்ததும் லைட்டாக திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முறுக்கு சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். எண்ணெய் ரொம்ப கொதிச்சு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா முறுக்கு மேலே மட்டும் நல்லா செவந்துருங்க, உள்ளே வெந்திருக்காது. அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் முறுக்கை நல்லா வேக விட்டுட்டு அப்புறமா எடுங்க. பாருங்கள், இது கொஞ்சம் எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. முறுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கலரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முறுக்கை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மொறுன்னு கிறிஸ்பியாக ஜம்முன்னு நம்ம முள்ளு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த முறுக்கை நீங்கள் 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த முறுக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.